சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. எத்தனை தொகுதிகள், சின்னம் என்ன என்பதை கூட்டணி தலைமையும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவும் பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவார்கள். பேச்சுவார்த்தைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு சுமூகமான முறையில் தான் போயிட்டுருக்கு. எந்தவித ஒரு மன கஷ்டங்களும் கிடையாது. எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எண்ணிக்கையும் சரி, சின்னத்தின் இதுபடியும் அவங்கள கூட்டணி தலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமான முறையில் அவங்க அதை பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் அந்த இயக்கத்துக்கு உண்டான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ தான் முடிஞ்சது, சுமூகமாக முடிந்தது. இப்போ அடுத்த கட்ட பொறுத்த வரைக்கும் பிற இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு. அதான் யாருமே சொல்லலை, எண்ணிக்கை, சின்னம், இது போன்ற விஷயங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க தலைமை அவங்க ஒரு குழு நியமிச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் நம்மளுடைய கூட்டணி தலைமை திமுக தலைமையிலான அந்த குழுவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கு நான் சொல்கிறேன். அவங்க நான் படித்தேன். அதாவது இந்த தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, இது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான பாஜக அந்த சார்ந்த அந்த இயக்கங்களுக்கு இந்த இடையில தான் போட்டியை நாங்கள் பார்க்குறோம். இதில் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் மற்ற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள பற்றி என்னென்னா, அவங்களுக்கு தேர்தலில் அவங்க அந்த இதில் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் போட்டி அப்படின்னு பார்த்துட்டேன்னு இந்த இரண்டு அணிகளுக்குள்ள தான் நாங்கள் இந்த திமுக தலைமையிலான மதசார்பா முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் கடந்த கால இந்த அரசியல் இந்த அரசுடைய செயல்பாடு வாக்குறுதிகளை நிறைவேற்றினது ஒரு பக்கம், தொழில் வளர்ச்சி மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது, அதே வேளையில் சமூக நீதியின் அடிப்படையில் அடித்தட்டு ஜனங்களோட அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சது. பல இது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு அதீத நம்பிக்கை. நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கு. இது இரண்டாவது இடம் யாரும் மூன்றாவது இடத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகமா இருக்கு, அதனால மதிமுகவுக்கு ஒரு சீட்டு குறையுது, அதை ஏற்றுக்கிறீங்களா? நான் அதாவது சொல்லல, உங்களுக்கு தோழர்கள், பத்திரிகை தோழர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேவையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கூட்டணி தலைமை அதை பரிசீலிக்கிறா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முடிவு கண்டிப்பாக இதனால கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பத்திரிகை தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல தான் போகிறோம். நாங்கள் அதே போல நீங்க சொல்லும்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில்வே அந்த அலுவலக நுழைவாசல்ல அந்த ஹிந்தி மொழியில அந்த இது ஹிந்தி மொழி, ஆனா வரி வடிவம் நீங்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் போட்டிருந்தாங்க. ஜனங்களுக்கு புரியாது. நீங்க அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல திட்டங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழி தான் கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம், அது இந்த திட்டம் நமக்கான திட்டமானது ஜனங்களுக்கு புரிதல் கிடையாது. நீங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அந்த உறுதி திட்டம் பொறுத்தவரைக்கும் அதுவுமே இன்னைக்கு பிபி ஜிராம்ஜின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னங்கிறதே புரிய போகிறதில்ல. இது என்னன்னா, நாங்கள் காலங்காலமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்திலையும் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் போய் இதுதான் நாங்கள் இந்திய திணிப்புன்னு சொல்கிறோம். ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது, ஒரு இடத்துக்கு பேரை வைக்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அந்த மாநில மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த இது வைக்கணும். இதில் கண்டிக்கத்தக்கது. இதுதான் என்னுடைய விளக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி. நீங்கள் ஈரான் போர் பொறுத்த வரைக்கும் மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். அது ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் மற்றவருக்கு போர் நம்ம நினைக்க முடியாது. நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்புகளுக்காண்டி அன்னைக்கு அந்த அமெரிக்க நாடுகள், நீங்கள் மேற்காசிய நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. எல்லாம் சாதாரண கிராமத்தில் இருக்க சாதாரண குடும்பங்கள்னு போயிருக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஒரு உயிரிழப்பு, இது போறனால ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய பாதகத்தை உருவாக்கும். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் மாத்திரம் பார்க்க முடியாது. ஏன்னா அப்பாவிகள் இருக்கிறாங்க. அப்பாவிகள் அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல, ஈரான்ல ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 85 பெண் பிள்ளைகள் குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அது என்ன, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, உலக அரசியலுக்கு அப்பாற்பட்டு சாதாரண ஜனங்க தான் இதில் அவதிப்படுறாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த போர்னால கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில் உயர்றதுனால அடுத்து நம்ம இந்தியாவிலையும் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், கேஸ் இது போன்ற இதெல்லாம் பெரிய ஒரு தட்டுப்பாடு வரலாம்.
விலை உயரலாம். இது போன்ற விஷயங்களால பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் மாத்திரம் நீங்க நினைக்க முடியாது. இதனால என்னன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த போர் பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் வந்து அந்த நாடுகளை மட்டுமல்லாது உலக நாடுகள், குறிப்பாக வளர்கின்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளையும் கடுமையாக பாதிக்கும். நம்முடைய பலருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். நீங்க அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் உயரலாம்ங்கிறது தான். இந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும், சீக்கிரத்தில் முடிஞ்ச நல்லது. அதாவது அந்த வருத்தம் தெரிவித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இவங்க வந்து என்னன்னா ஒரு மல்டிலேட்டரல் வார் எக்ஸைஸ் சொல்லிட்டு பல நாடுகளுடைய கப்பல் படைகள் அது வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஒரு இதுக்காண்டி ஒரு வந்திருக்கிறாங்க. அதில் தான் ஈரான்லேருந்து கப்பலை வந்திருக்கு. அப்படி இந்திய அரசுடைய அழைப்பால் வந்த ஒரு கப்பல் பொறுத்த வரைக்கும் திரும்பி இங்கேருந்து போகும்போது அமெரிக்கா அவங்க குண்டு வெடிப்பில் வந்து அந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இன்னொரு கப்பல் அதே மாதிரி அங்கே இந்தியாவிலையும் தஞ்சம் அடைஞ்சிருக்கு, இலங்கையில் இன்னொரு கப்பல் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இது என்னன்னா இரு நாடுகள் கிடையாது போரா இருந்தாலுமே நம்ம நாட்டுக்கு ஒரு விருந்தாளியே வந்தவங்க ஈரான் வந்து அந்த கப்பல் வந்து போர்க்கப்பல் இந்தியாவுக்கு ஒரு அழைப்பின் பேர்ல வந்தது. அது நம்மளுடைய எல்லைக்கு பக்கத்திலேயே ஒரு குண்டடி பற்றி இன்னைக்கு அத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அது கண்டிப்பா வந்து இந்தியா கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அது நம்மளுடைய எல்லைக்குட்பட்டு நம்மளுடைய அழைப்பின் பேர் வந்த ஒரு கப்பலை வந்து ஈரான் கப்பலை வந்து அவங்க தாக்குனது வந்து வருத்தத்திற்கு ஒரு விஷயம். அது கண்டிப்பாக இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து.